வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாறிவரும் தட்பவெப்பநிலை, இயற்கையின் கொடைகளான காலநிலை, மண்வளம், மழை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் இவையே வேளாண்மை உற்பத்திக்கான செயல்பாடு. இவற்றை கொண்டதே தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டத்தில் அமைந்துள்ள மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலையம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெற்பயிர் சாகுபடியில் இயற்கை வேளாண்மையின் மேலாண்மை குறித்து விளக்குகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் துறையின் பேராசிரியர் முனைவர் எம் பாபு அவர்கள். என்னுடைய பெயர் மு பாபு. மண்ணீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் மண்ணியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் என்ன ஆராய்ச்சி செஞ்சுட்டு விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நெல்லில் இயற்கை முறையில் வேளாண்மை, அதை பற்றிய மேலாண்மை அதை செஞ்சிட்ருக்குறோம். அதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கலான் இருக்கேன். அதாவது இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையவே வந்துட்டு விவசாயிகளுக்கே வந்து தெரிஞ்சிட்ருக்கு, அதையும் செஞ்சிட்டும் இருக்கிறாங்க. அதில் எந்தெந்த முறையில் இன்னும் வந்து நல்ல முறையில் வந்து செஞ்சால் விவசாயிகளுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்ற மாரி இந்த ஆராய்ச்சிகளை செஞ்சிட்ருக்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த நெல்லில் வேறு வேறு இயற்கை இன்புட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இடுபொருட்கள், வேறு வேறு இடுபொருட்களை வந்து பயன்படுத்தி எந்த இடுபொருள் வந்து நல்ல வந்து மகசூலையும் கொடுக்கறது, அதே சமயத்தில் மண் வளத்தையும், அதுதான் முக்கியம், மண் வளத்தையும் பாதுகாக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஆராய்ச்சியில் பார்த்து 3 வகையான இடுபொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்று வந்துட்டு பசுந்தாள் உரம், பசுந்தாள் உரம். இரண்டாவதாக கோழி எரு, இன்னொன்று வந்து மண்புழு உரம். இந்த 3 உரங்களையுமே வேறு வேறு இதில் வந்துட்டு நம்ம வந்து வயல்களை இட்டு அது எந்த அளவுக்கு வந்துட்டு அது நெல்லோட பயிர் வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த இயற்கை உரங்களோடு கடலை புண்ணாக்கு, அது ஏற்கனவே வந்து ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ அப்படின்ற அளவில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பரிந்துரை பண்ணிகிட்ருக்குறோம். அதோட இந்த இயற்கை உரத்தோடு கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் வேறு சில பாத்திகளில் இந்த இயற்கை உரத்தோட ஹியூமிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு இயற்கை இடுபொருள், இதை வந்து இலை வழியாக வந்து தெளிக்கிறதுக்காக, இந்த இலை வழியாக தெளிக்கிறதே வந்து 2 முறையில், 2 வகையான இதில். ஒன்று வந்துட்டு 0.1%, இன்னொன்று 0.2%. இந்த சதவீதத்தில் வந்து நம்ம நெல்லுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இதை வந்து இந்த விதத்தில் கொடுக்கும் பொழுது எந்த வகையான அல்லது எந்த வகையான வந்து இடுபொருட்களில் நெல் அதிக வகையான மகசூலும் கொடுக்குது, இலை வழியாக கொடுக்கறதுனால பயிரினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது, பயிரில் வந்துட்டு வந்து பூச்சி நோய் வந்து தாக்காமல் இருக்குது, அதே சமயத்தில் மண்ணுடைய கரிம பொருட்களுடைய வந்து கூடுதல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஆராய்ச்சிகள் வந்து நம்ம மேற்கொண்டுட்ருக்குறோம். இப்போ நம்ம நடப்பு சம்ப பருவத்தில் வெள்ளை பொன்னி அந்த ரகத்தை வந்துட்டு நாங்கள் இப்போ நடவு செஞ்சு இந்த வெவ்வேறு வகையான ட்ரீட்மெண்ட், நாம் முன்னு சொல்லக்கூடிய 3 வகையான இந்த இயற்கை இடுபொருட்களை ஆரம்பத்திலே வந்துட்டு நாங்கள்
இப்போ உதாரணமாக இப்போ தக்கப்பூண்டு வந்து நாங்கள் வந்து பசுந்தாள் உரமாக வந்துட்டு ஆரம்பத்திலே வந்து அதில் வளர்த்து அதை வந்து நம்ம நிலத்தில் வந்து அடித்து டிராக்டர் மூலிமா வச்சு அடிச்சிருக்கோம். நம்ம எப்பயும் விவசாயிகள் பண்ணுறது தான். அதுக்கு அடுத்தது 2வது வயலில் என்ன பண்ணியிருக்கோம்னா, 2வதாக வந்துட்டு வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய கோழி எரு ஒரு ஏக்கருக்கு 5 டன் அந்த வடிவத்துலேயும், அதேமாரி மண்புழு உரம் ஏக்கருக்கு 2 டன் அந்த ஒரு அளவுகளையும் வந்து பரிந்துரைக்கப்பட்ட இயற்கை எருவை வந்துட்டு நம்ம அந்த வயலில் வந்து நம்ம இட்டு, இது இல்லாமல் நம்ம 3 வயல்லையுமே அடிஷ்னலாக வந்து கடலப்புண்ணாக்கை நம்ம வந்து இடுறோம். இந்த உரங்களை வந்து இட்டு இதில் பார்த்திங்கன்னா, நான் இது வரைக்கும் சொன்னதில் பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து ரசாயன உரங்கள் வந்து கிடையாது. ரசாயன உரங்கள் நம்ம மற்ற பரிந்துரை பண்ணுறது போல் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்டச்சத்துக்கெலாம் வந்து யூரியா, சூப்பர், டிஏபி, பொட்டாஷ், நுண்ணூட்டச்சத்துக்கு வந்து நுண்ணூட்ட உரங்கள், இதுமாரி நம்ம வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்துவோம். இதில் பொறுத்த வரைக்கும் இயற்கை சத்துக்களை தரக்கூடிய இந்த இயற்கை இது மட்டுமே நான் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். இதில் எந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறது தான் இந்த ஆராய்ச்சியினுடைய நோக்கம். விவசாயிகள் வந்துட்டு வேறு பயிர்களில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பயிர்களில் இந்த இயற்கை விவசாயத்தை வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும், நெல்லில் இந்த இயற்கை முறையை வந்து இப்போ நாங்கள் பரிசாத்த முறையில் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இந்த முறையில் செஞ்சிட்ருக்கும் பொழுது எந்த இயற்கை இடுபொருட்கள் வந்து நல்ல விதத்தில் வந்து பயிர்களுக்கு வந்து அதிக மகசூலும் கொடுத்து, அதே சமயத்தில் வருமானம் அதிகமாக உள்ளதாகவும், அதே சமயத்தில் வந்து மண்ணுடைய வளமும் வந்து கூடுது. குறிப்பாக வந்துட்டு நம்ம கரிம வளம் அதிகமாக கூடினா தான் நீடித்த நிலைத்த வேளாண்மை இருக்கும். இப்பொழுது இருக்கும் இந்த ஆராய்ச்சியானது இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் வந்து அதனுடைய முடிவுகள் விவசாயிகளுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் எம். பாபு அவர்களை 094343461 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். நன்றி, வணக்கம்.